பண்டிகை அதுவுமா எல்லாரும் என்னென்ன வீட்டில் சமைப்பாங்கன்னு அலசி பார்த்ததுல நல்லது ஒரு தலைவாழை சாப்பாடு பண்ணி எல்லாரும் நல்லா சாப்பிடுவாங்கன்னு தெரிஞ்சுது. போடுறா லிஸ்ட்டுன்னு சொல்லி வடை கூட்டு அரைச்சி விட்ட சாம்பார் பண்ணலான்னு பெரிய லிஸ்ட்டு போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு சரி கல்யாண வீட்டு வாழைக்காய் பொரியல் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த மசாலாலாம் ரெடி பண்ணி என்னென்னமோனா பண்ணேன். பட் எனக்கு பக்கத்து வீட்டு அக்கா பண்ணுற மாதிரி நார்மல் வாழைக்காய் கூட்டு தான் கிடச்சிது. அடுத்தது காலிஃப்ளவர் 2 பீன்ஸ் வச்சு ஒரு கூட்டு பண்ணேன். அப்புறம் வந்து அரைச்சி விட்ட குழம்பு. அதுக்கு ஃபஸ்ட்டு புளி தண்ணியை ஊற்றிட்டு பார்க்கேன். புளி குழம்பு யார் வச்சாங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் எப்பவும் கடைசியாக பருப்பு ஊற்றினா தான் வந்து அது சூப்பராக இருக்குமா. இது எங்கள் ருக்காச்சி சொன்ன டிப்ஸு. வடை 4 தான் போட்டேன். அது நல்லா தான் இருந்துச்சு, பார்க்க கொஞ்சம் தினுசாக இருந்துச்சு. அப்புறம் எல்லாம் பண்ணிவிட்டு இனிப்பு பண்ணலையேன்னு சரி சிம்பிளாக இந்த தேங்காய் உருண்டை பண்ணலான்னு ஆரம்பித்தேன். ஆனால் ஊரில் இந்த அவுளு பொரிகடல தேங்காய் போட்டு ஒன்று பண்ணுவாங்க, அது சூப்பராக இருக்கும். அதனால் டக்குன்னு அவுளை போட்டு இறக்கிட்டேன். 2 நிமிஷம் தான் ஒரு அழகான இனிப்பு ரெடி. மொத்தமாக 7 ஐட்டம் பண்ணியிருக்கேன். சட்டு புட்டுன்னு பண்ணி இறக்கிட்டேன். இலை கொள்ள விலையாக இருந்தாலும் இலையில தான் சாப்பிடுவேன்னு வாங்கிட்டு வந்து நான் பண்ணது எல்லாத்தையும் ஒன்று ஒன்று எனக்கு நானே பரிமாறிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் வச்சு அப்படி ஒரு வாய் வைக்கும்போது என்ன அமிர்தமாக இருந்தது. கலக்கிட்ட போது அப்படின்னு இருந்துச்சு.